முருகர் வந்துட்டாருன்னா அப்போ மந்திரவாதிக்கு தெரியுது முருகர் எப்பேற்பட்ட தெய்வம்னு சொல்லி. இது ஏன் சொல்ல வரேன்னா, பெத்த தாய் அம்மாவையே தன் பக்தனுக்காக அவங்கள தவிர்த்துட்டு வந்தவர் தான் முருகர். அப்படி இருக்கும்போது தன் பக்தன் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் போகிறதுக்கு மிகப்பெரிய சோதனை அனுபவிக்கணுங்க. அது எந்த அளவுக்கு சோதனைனா, வாழ்க்கையே வெறுத்து இதோட என் வாழ்க்கையே ஒன்றுமே கிடையாதா சாவலான்ற முடிவு வரைக்கும் கொண்டு போவார். ஏன்னா அப்போ தான் ஊழ்வினை கர்மவினை ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் ஊழ்வினை கர்மவினை இருக்குது. அந்த கர்மவினையால் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். அந்த பிறப்பில் வர எல்லா துன்பத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன ஒன்று, நீ ஆன்மீகத்து உள்ள தெய்வீகமாக போயிட்டேன்னா, இன்றைக்கி விதிப்படி உனக்கு காலில் அடிப்பட்டு ரத்தம் வரணும்னு இருந்தால் அது ஒரு சின்ன குண்டூசி குத்தி சின்ன ரத்தம் கூட வரலாம். இதுதான் ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நார்மல் வாழ்க்கையும் வளர வித்தியாசம். அப்படி இருக்கும்போது அந்த கர்மவினை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி எல்லாமே நீங்கள் படாத பாடுபட்டு இதோட தெய்வமே இல்லை முருகரே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கொண்டு வந்து அப்புறம் ஒரு வாழ்க்கை கொடுப்பார் பாருங்கள் முருகர். அது 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 அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கும் போது என்னடா அது நம்ம வந்து சின்னதாக கேட்ட முருகர் இவ்வளோ பெருசாக கொடுத்துறாருன்னு சொல்லி உங்களை அறியாமல் தினம் தினம் நினச்சி அவரை பார்த்து நீங்கள் கண்ணீர் விடுவீங்க. அதுதான் முருகர். இவ்வளவு சோதனைகள் கடந்து வரணும் அப்படின்னும் போது ஒரு சிலர் வந்து சாமி கும்பிட்டதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது, இனிமேல் அந்த எண்ணம் வரும். அதுதான் அந்த கர்மா. நீங்கள் கோயிலுக்கு ஒரு நாள் வரீங்கன்னாலே உங்களோட கர்மா ஒரு 10% குறையுது. ஒரு நாள் வந்தாலே 10% குறையுதுன்னா நீங்கள் 360 நாள் வந்தீங்கன்னா எவ்வளோ கர்மா குறையும். அப்போது நம்மளோட கெட்ட கர்மா அது விடாது. அதனால தான் நீங்கள் கோயிலுக்கு வந்தோடனே வெளியில் டென்ஷன் வருது, பிரச்சனை வருது. இப்போ முருக பக்தர்கள் வந்து நீங்கள் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒன்று முருகர்கிட்ட இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ஒரு உணர்வு விஷயம் நடந்திருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா, நீங்கள் முருகபக்தராக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவீங்கல்ல, அப்போ போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்களோ இல்லை ஒரு கார்லேயோ இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் இல்லை ஒரு வீட்டில் இருக்கீங்களோ, இந்த மாதிரி இருக்குது முருகா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வண்டிலையோ வண்டி பின்னாடியோ இல்லை மயிலோ இல்லை ஒரு சேவலோ இல்லை வேலோ இல்லை யாம் இருக்க பயமேன்ற ஒரு வாசகமோ இல்லை ஒரு முருகர் படமோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அது தெரியும். அது என்ன சொல்ல, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த இந்த உணர்வு வந்து சொல்லும். இது முருக பக்தர்கள் மட்டுமே உணரக்கூடிய விஷயம். எல்லார் லைஃப்லையும் நடந்திருக்கும். எனக்குலாம் பல தடவை நடந்திருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ப்ராப்ளத்தில் வந்து கூட வந்து ஒருத்தர் ஏமாற்றிட்டாருன்றப்போ இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்ற நினச்சிட்டு வரப்போ எனக்கு முன்னாடி ஒரு வண்டி சர்ன்னு வந்து இப்படி போது பின்னாடி யாம் இருக்க பயம்னு சொல்லி குழந்தை முருகர் இருக்கார். இது முருக பக்தர்கள் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் சொல்லும் போது உண்மையாலுமே ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப இது சத்தியம் மேடம், இது சத்தியம். நீங்கள் இந்த கமெண்ட்லேயே சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள் முருக பக்தர்கள் ரொம்ப டீப்பாக நீங்கள் முருகரை கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல முருகர் நான் இருக்குன்னு காட்டுவார். ஆக்சுவலாக வந்து இப்போ கோயிலுக்கு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது வேணும் இது வேணும், வீடு கட்டணும், நிறைய வேலை கிடைக்கணும், செல்வம் சேரணும், இந்த மாதிரியான வேண்டுதல்கள் சரியா? இப்போ நீங்கள் இப்போ திருப்பதிக்கு போனால் செல்வம் வரும். ஒரு தெய்வத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குல்ல. ஆனால் முருகருக்கு மட்டும் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சாதாரண இப்போ கிருபானந்த வாரியார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பவன் முருகர்ன்ட்டு. ஏன்னா முருகர் மாதிரி கோபக்காரர் கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் முருகர்கிட்ட போய் எப்படி தெரியுமா நிற்கணும், நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ பணிவாக முருகர்கிட்ட போய் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்த்துவார். கொஞ்சம் ஆணவம் நான்ற ஒரு திமிரோட போய் நின்று, அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே இருக்குது. இதே வடபழனி கோவிலில் ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்சியில் மாவட்ட செயலாளர், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் ஒரு அபிஷேகம் வச்சுருக்காரு. அப்போ நான் இருக்கேன் கோவிலில். பொதுவாக இந்த அபிஷேகம் பார்க்குறதுக்கு போகும்போது இவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோவில் ஆகமன்றது யாராக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் தெய்வம் தானே. அங்கே முன்னுரிமை முதல் முறைலாம் கிடையாது. வந்தாலும் வரலனாலும் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் கோயிலில் வந்து அவ்வளோ கற்றுக்கணும். அதை எப்படி நான் வராமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆணவத்தில் எல்லாருமே திட்டுறாரு பயங்கரமாக. நான் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 8 மாதம் ஒரு 9 மாதம் நீங்கள் அந்த அமைச்சர் எங்கே இருக்காருன்னு அந்த 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 மாவட்டத்தில் எங்கே இருக்காருன்னே தெரியல. முடிஞ்சுது அவர் கதை. அதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது. எந்த திமிரில் எந்த இதில் பேசினாரோ இப்போ அவருக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது. எங்கே இருக்காருன்னு கூட தெரில. அதுதான் நீங்கள் ஆணவமாக மட்டும் முருகர்கிட்ட போயிட்டீங்கன்னா திரும்ப அவருக்கு அதுதான் சூரபத்மன்ற ஒரு கந்தன் கருணையில் வந்து அந்த சூரபத்மனுக்கு பல தடவை வாய்ப்பு கொடுப்பாரு. வீரபாகு வந்து இன்றைக்கே போய் அவர் கதையை முடிச்சிடலாம் முருகான்னு சொல்கிறப்போ முருகசூரர் இல்லை அவன் விதி அப்படி பண்ணுது, ஒரு வாட்டி மன்னிப்போன்னு வர. அதுக்கப்புறமும் திரும்ப சூரபத்மன் வந்து திமுறா பேச இல்லை அவனோட கெட்ட நேரம் அப்படி பேச வைக்குது, மன்னிச்சிடும் வீரபாகுனார். ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் அவன் இல்லை நான் வந்து இவ்வளோ திமுறா ஆணவமாக இருக்கும்போது முருகரே உள்ளே இறங்கி அவனை அழிப்பார்ல. அதுதான் நீங்கள் முருகர் முன்னாடி எப்படி நிற்கணும்னா, இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டீச்சர் முன்னாடி எப்படி நிற்பீங்க, கொஞ்சம் ஒரு பயபக்தி நிற்பீங்களே. ஹெட் மாஸ்டர் வந்தால் இன்னும் பயபக்தியாக இருப்பீங்களா, அந்த மாதிரி முருகர் முன்னாடி போய் நிற்கணும். ஓகே.
அது அந்த பணியோடு நீங்கள் போயிட்டு அதே மாதிரி முருகர் உங்ககிட்ட காசு, ட்ரெஸ்ஸு, மாலை, பழம், உயர்ந்த வகையான பூ அதெல்லாம் கேட்கல. ஒரு சொட்டு மட்டும் நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை முருகா, எல்லாமே நீ தான் பார்த்துக்கன்னு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிங்கன்னா அது சத்தியமாக நிறைவேறுங்க. நான் கண் கூட உணர்ந்திருக்கேன். சில பேர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க, ஆனா அவங்க லைஃப் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா அதுதான் போற சொல்ல மாதிரி வரேன். இருக்கும். அதுதான் ஸ்மூத்தா போகும். அது சில பேர் என்கிட்ட விழுந்து இல்லை இந்த ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் நான் வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போகிறேன் சார், ஆனால் நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமாங்க சார். இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை சில பிரச்சனை, அதுக்கு இது வியாபாரம், செவ்வாய்க்கிழமை முருகரை போய் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை சார். என் ஃப்ரெண்டு கோயிலுக்கே போல நல்லா இருக்கான்னா, இந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் போகாதவங்களுக்கும் நான் ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன். ஒருத்தர் நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் அவன் கோயிலுக்கு போகலனாலும் பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க கர்மா, புண்ணிய கர்மம் நல்லா இருக்குது, அந்த கர்மம் நல்லா இருக்கிறவங்க அவங்க பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்கோம். பட் கோயிலுக்கு போகிறனால தான் பிரச்சனை அவனுக்கு கிடையாது. இப்போது கோயிலுக்கு போகாதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது. சாமியே கும்பிடாதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது. அவன் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு வழியும் கிடைக்காது. அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் நிறைய பிரச்சனை மாட்டுறது. பட் இறை பக்தி உள்ளவன் கோயிலுக்கு போகிறவனுக்கு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உண்டான வழி கிடைக்கும். அதுக்கு உண்டான ஏதோ ஒரு தெளிவான ஒரு நிலை கிடைச்சாலும் தப்பிச்சு வந்துடுவான். அவன் மொத்த கர்மாலையும் போய் மாட்டிக்க மாட்டான். அதுதான் நான் முதல்ல சொன்னது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முருகர்கிட்ட இதை கூட எல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் கம்மல் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நெக்லஸ் கொடுப்பாரு. அதுதான் நீங்கள் சின்னதாக நினச்சிருப்பீங்க. நான்லாம் சின்னதாக கேட்டாங்க, சத்தியமாக சொல்கிறேங்க. நான் வந்து இந்த வாழ்க்கை இன்றைக்கி இருக்கேன், இந்த இவ்வளோ தூரம் இருக்கேன்னா அது காரணம் வந்து அதை நீங்கள் நம்ம நினச்சதை விட